நாளும் நான் வந்து ஃபேமிலியோடு இருந்துட்டு தான் வந்து ஒவ்வொரு விஷயமே நான் வந்து இறைவன்கிட்ட நான் வந்து பகிர்ந்துக்கிட்டேன். இல்லைன்னா வந்து அவரை வந்து சீக்கிரம் அடைய முடியாது. ஏன்னா இறைவன் வந்து சொல்லக்கூடிய விஷயம் எதுன்னா, நீ குடும்பத்தை விட்டுட்டு நீ தனிமையில் வா அப்படின்னு அவர் சொல்ல மாட்டார். ஏன்னா உன் கடமை அது. குடும்பத்தோடு இருக்கணும், மனைவி பார்க்கணும், குழந்தைங்கள பார்க்கணும், அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை செய், உன் கடமையும் செய். அதுக்கப்புறம் நீ சரணாகதி வா, எல்லாமே செய். யார் ஆத்மாவும் நீ கஷ்டப்படுத்தக்கூடாது. நீ கரெக்டான முறையில் வா, நான் உனக்கு எல்லாமே கற்றுக் கொடுக்குறேன், நான் எல்லாமே செயல்படுத்துகிறேன். ஏன்னா என்னோடய 10 வருஷம் அனுபவம் தபாவளியை வந்து 10 வருஷம் அனுபவம் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியுமே எனக்கு வந்து இந்த கடந்து வந்த பாதைகளை வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. அப்போது மனைவி வந்து அமைவதில் வந்து இறைவன் கொடுத்த வரன்னு சொல்லுவாங்க. அது வந்து இந்த பிரபஞ்சம் வந்து கொடுக்கறது உண்மையிலே 100க்கு 100 உண்மை. ஏன்னா தாய்க்கு அடுத்ததாக வந்து தந்தையும் தாயுமாக இருக்கக்கூடியவர் வந்து யார் என்றால் மனைவி தான். அப்போது மனைவியோட ஆசீர்வாதம் இல்லாமல் எந்த செயலும் நம்ம செய்ய முடியாது. கஷ்டமாகட்டும், இன்பமாகட்டும், துன்பமாகட்டும், எல்லாத்துலேயுமே பங்கு கொள்வது அவங்க தான். அப்போது அவங்க கூட நம்ம ஒத்துழைச்சி இவ்வளோ தூரம் நம்மளுக்கு வாழ்க்கையில் வந்து எனக்கு ஆதரவு கொடுத்து இவ்வளோ தூரம் ஒவ்வொரு விஷயம் நான் கடந்து வந்து இந்த நிலைக்கு இறைவன் எனக்கோட அனுகிரகம் எனக்கு கிடைச்சிருக்கேன்னா அது மனைவி அமைஞ்சனால. அதுபோல தான் ஒவ்வொரு வீட்டிலுமே வந்து கணவன் மனைவி வந்து எப்போவுமே ஒற்றுமையாக இருந்து இறைவனை வழிபட்டு நினைச்ச காரியங்கள் எதாக இருந்தாலும் தொடர்ந்து பயணம் பண்ணால் அவருக்கு சரணாகதியானால் எல்லாமே அவர் கொடுப்பார். இதைத்தான் வந்து இந்த உலகத்துக்கு சரியான நேரத்தில் நீ சொல்லணும், உணர்த்தணும் தெரியாதவங்களுக்கு அப்படின்னு சொல்லி அவர் உணர்த்துறாரு. இப்போது சித்தர்கள் எல்லாம் வந்து எல்லாருமே குடும்பத்தோடு இருந்து தான் அனுபவத்தை பயணம் பண்ணிவிட்டு இப்போ அனுபவ ரீதியாக வந்து கற்றுக்கிட்டு குடும்பம்னு என்ன, குழந்தைங்கன்னு என்ன, எல்லாமே இதை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம்தான் அவர் வந்திருக்கிறாங்க எல்லாம் வெளியே. எடுத்ததுமே அவங்க சன்னியாசியை வந்து போகலை. இதை நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். யார் ஒரு மனிதனுக்கு குடும்பம் வாழ்க்கை கடந்து வரும்போது தான் அந்த ஒரு உணர்வு கிடைக்கும். உணர்வில்லாத ஜடத்துக்கு சொல்வது புரிதல்ல, உணர்வெற்றும் மனிதனுக்கு உணர்வென்றும் புரிந்து கொள்வதே உணர்வு. என் அப்பன் அகத்தி முனிவர் சொல்கிறார். அதனால் எல்லாரும் வாங்க, எளிமையான முறையில் கற்றுத்தர. உங்கள் உடலை தேகத்தை வந்து சுத்தப்படுத்துங்க, ஆத்மாவை தூய்மையாக வைத்து கொள்ளுங்கள், நல்லதே நடக்கும். இந்த பிரபஞ்சம் உங்களையும் எங்களையும் ஒன்றாக சேர்த்தி இந்த பயணத்தை நாம் தொடருவோம். அகத்தி முனிவருக்கும் லோகமுத்ரை அம்மையாருக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கு நாம் நன்றி சொல்லி இதோட தேவேந்திர சித்தன் முடிக்கிறேன். பிரபஞ்சமே போற்று.